Nine Arch Estates is the luxury custom home builder who understands what you, the unique homeowner, really wants. Net Zero committed and approved, nothing but professional service from planning to the final finishing touches. See what Nine Arch Estates' proven track record can do for you. Nine Arch Estates, a builder you can depend on. வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நைன் ஆர்ச் எஸ்டேட்ஸின் ராஜ் சிவானந்த ராஜா அவர்களை சந்திக்கிறோம். 15 வருடங்களுக்கு மேலாக இந்த கஸ்டம் பில்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பான வீடுகளை உருவாக்குகின்ற தொழில்துறையோடு தன்னை இணைத்துக் கொண்டு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றவர் ராஜ். நாங்கள் கனடாவிற்கு புலம்பெயர்ந்த காலங்களிலே தொடர்மாடி குடியிருப்புகளில் வாழத் தொடங்கிய ஒரு சமூகம். பின்பு படிப்படியாக நாங்கள் வளர்ந்து அதிலிருந்து கொண்டோ, பின்பு சிறிய வீடுகள், சிறிய டவுன் ஹவுஸ், செமி டிட்டாச் என்று நாங்கள் எங்களை வளப்படுத்தி இப்போது எல்லோரும் மிகப்பெரிய வீடுகள், லக்ஷரி ஹோம்ஸ், அதிநவீன சொகுசு வீடுகளை எங்களுடைய விருப்பப்படி உருவாக்கி கஸ்டம் பில்டாக நாங்கள் இருப்பதற்கு தலைப்படுகிறோம். மிகப்பெரிய காணியில் மிக பெரிதாக சகல வசதிகளோடும் கூடிய வீடுகளை உருவாக்கி அதில் வாழுகின்ற ஒரு சமூகமாக எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்தளவு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கடந்த 3 தசாப்தங்களில் தமிழ் சமூகம் எட்டியிருக்கிறது. எல்லோரும் அந்த நிலையை அடையாவிட்டாலும் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் அவ்வாறான நிலை நோக்கி தங்களை நகர்த்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு சமூகத்தின் வெற்றியாக பார்க்க முடிகிறது. இந்த வகையிலே தான் இந்த கஸ்டம் பில்ட் என்ற ஒரு விஷயம் இப்போது தமிழ் மக்கள் மத்தியில் மிக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கஸ்டம் பில்ட் என்றால் என்ன? அதற்கும் சாதாரண வீடுகளுக்கும் இடையில் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கிறது? ஒரு கஸ்டம் பில்ட் வீட்டை கட்டுவதில் ஏற்படக்கூடிய சவால்கள், நெருக்கடிகள் என்ன? ஏன் ஒரு கஸ்டம் பில்ட் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது? இப்படியான பல கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கிறது. எல்லோருக்குமே தங்களுக்கு விருப்பமான மாதிரியான ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தாலும் கூட அந்த வீட்டை எப்படியாக நாங்கள் கட்ட முடியும், அதன் பின்னால் இருக்கக்கூடிய செலவினங்கள், அதன் பராமரிப்பு, அதை கட்டுவதற்கான ஏற்பாடுகள், இவை எல்லாமே ஒரு அனுபவம் வாய்ந்த பில்டர் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்வது மிக முக்கியம் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் தான் ராஜை சந்திக்கிறோம். வணக்கம் ராஜ். வணக்கம் ரமணன். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லது, சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம், நன்றி ராஜ். 15 வருடங்களுக்கு மேலாக இந்த கஸ்டம் பில்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த கஸ்டம் பில்ட் என்றால் என்ன? அது நல்ல கேள்வி. கஸ்டம் பில்ட் என்று சொல்லுவது நீங்கள் சொன்னது போல் இந்த ஆங்கிலத்திலேயே எங்களுக்கு விருப்பமான வீட்டை, எங்களுடைய கனவுகள் நிறைந்த வீட்டை, எங்களுக்கு அழகு என்ன மாதிரியான வீடு வேணுமோ அந்த வீட்டை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டுவது தான் கஸ்டம் பில்ட் ஹோம் என்று சொல்லுவது. இப்போ நான் அந்த காலத்தில் 90களில் நாங்கள் வீடுகள் வாங்கியிருக்கிறோம். சப்டிவிஷனில் போய் அங்கே வீடு வாங்கிக்கல எங்களுக்கு விஷயம் தெரியாமல் நாங்கள் வெளியில் போய் சொல்லி கொண்டு இருந்தோம், நாங்கள் கஸ்டம் பில் கட்ட கொடுத்துருக்குறோம்னு சொல்லி. அதில் என்ன வித்தியாசம்னு சொல்லிச்சுன்னா, அது சப்டிவிஷன் என்று சொல்லுறது. அது ஒரு 500 வீடுகளை ஒரே அடியாக கட்டுவார்கள். அதுக்கு ஒரு மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸை நாங்கள் பிக்கப் பண்ணின பிறகு அவர்கள் எங்களுக்கு தேவையான சிறிய மாற்றங்கள், பெயிண்ட்டை மாற்றலாம், அப்படியான விஷயங்களை எங்களை செய்ய விடுவார்கள். ஒழிய அதுவும் எங்கள்கிட்ட காசை கூட வாங்கி கொண்டு அப்கிரேட்ஸ் என்று சொல்லுவார்கள். அது வேறு. அப்போ அது ஒரு குக்கி கட்டர் என்று இங்கிலீஷில் சொல்லுவீங்க. நம்ம எல்லாம் ஒரே மாதிரியான வீடுகள் அப்படித்தான் இருக்கும். கஸ்டம் வீடுன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு விதமான, இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹோம்ஸ் இருக்குது. எல்லாம் பெட்டி மாதிரி எல்லாம் கிளாஸஸ் போட்டிருக்குது. ஜோர்ஜியன் ஸ்டைல், விக்டோரியன் ஸ்டைல், ஃப்ரெஞ்ச் ஷாட்டோ, இப்படி நிறைய விதமான வீடுகள் இருக்குது. அப்போ இந்த வீட்டு சொந்தக்காரர் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஒரு யோசனை ஒன்றை போட்டு அதை ஒரு ஒழுங்கான காணி, ஒழுங்கான லொக்கேஷன் அதை கட்டுவது தான் அந்த கஸ்டம் பில் ஹோம்ன்றது. அந்த கஸ்டம் பில் ஹோம்னு சொல்லும் பொழுது ரமணன், நிறைய விதமான சைஸஸ், நிறைய விதமான அம்யூனிட்டிஸ் என்று சொல்லுவோம், நிறைய விதமான லக்ஸரி ஃபீச்சர்ஸ் என்று சொல்லுவோம். இதெல்லாம் பட்ஜெட்ஸை பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக கஸ்டம் பில் ஹோம் ஒன்றை கட்ட வேண்டுமாக இருந்தால் முதலாவது பில்டரை சந்தித்து எவ்வளவு நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுப்பீங்கன்ற கொஷனோட தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்படியாக ஆரம்பிப்பது சரியா, அல்லது இந்த கஸ்டம் பில் ஹோமுக்கும் ஸ்பெக் ஹோம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விதமான வீடுகள் இருக்கும்? நீங்கள் சொன்னது போல் சப்டிவிஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரே மாதிரியாக பல வீடுகள் உருவாக்கப்படும். இந்த ஸ்பெக் ஹோம்ஸ் என்பது நான் நினைக்கிறேன் ஒரு வீடு வெவ்வேறு இடங்களில் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்படியான நிலையிலே நாங்கள் ஒரு கஸ்டம் ஹோமை வடிவமைப்பதாக இருந்தால் அதை எப்படி அணுக வேண்டும்? இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. எங்களுக்கு நிறைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி உங்களை போன்ற ஒரு பில்டரிடம் நாங்கள் அதை கன்வே பண்ணுவது? அதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு உங்களிடமிருந்து வரக்கூடிய இன்புட் அல்லது உங்களிடமிருந்து வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் எங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை வடிவமைப்பதன் அந்த ப்ராசஸ் எப்படியாக இருக்கு?
ஒரு ஒரு நல்ல கேள்வி, ஒரு பெரிய கேள்வி. அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் தொடங்குவது வந்து கஸ்டம் ஹோம் என்று நம்மவர்கள் பாவிக்கிற வார்த்தை. அது வந்து ஒரு பெரிய ப்ரோடான வார்த்தையாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் நாங்களே கேள்விகள் கேட்கலாம், நீங்கள் உண்மையாகவே கஸ்டம் பில் ஹோம் கட்டுறீங்களா அல்லது ஒரு குக்கி கட்ட ஒரு ஸ்பெக் ஹோம்கிட்ட கட்டுறீங்களான்ற கேள்வி வந்து அவர்கள் கேட்பதில்லை, தாங்களை கேட்பதில்லை. ஆனால் வெளியில் உடனே சொல்கிறது கஷ்டம். அது ஏன் அது நடக்குது என்று சொல்லி சொன்னால், உதாரணமாக இப்போ ஸ்காப்ரோவா மாக்கமா ஒரு சின்ன ஒரு பங்களோ ஹவுஸில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரெண்டாப்பில் ஃபேமிலி பெருசாக வருகுது, அரைவாசி ரெண்ட்டு கொடுக்கலாம். அப்போ வந்து அவை ஒரு சின்ன ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் வீடொன்றை அமைக்கலாம், அல்லது 2500 to 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடை அமைத்து தாங்களும் இருந்து கொண்டு ஒரு பக்கத்துக்கு ரெண்ட்டு கொடுக்கலாம் என்றைக்குள்ள அது ஒரு பட்ஜெட்குள்ளே செய்ய வலிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் வேறு வீடுகளில் தான் இருக்கிறார்கள். அது வீடை பெய்ட் ஆஃபாக இருக்கலாம், அல்லது அந்த வீட்டை விற்று போட்டு தாங்கள் பெரிய கனவு இல்லம் ஒன்றை ட்ரீம் ஹோம், அது வந்து ஒரு செமி லக்ஸரியாக ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ஒரு இதுக்கு செய்து கொள்ளலாம். அது குரூப், ரெண்டாவது குரூப். மூன்றாவது குரூப் இருக்குது அல்ட்ரா லக்ஸரி, 15,000 20,000 25,000 ஸ்கொயர் ஃபீட் வீடுகளை கட்டுபவர்கள் இருக்கிறார்கள். அது அந்த நீங்கள் முதல்ல சொன்னது போல் நம்மவர்கள் வளர்ச்சி வந்து அந்த மாதிரி வந்திருக்கிறபடியால் ஒரு சந்தோஷமான விஷயம். அவர்கள் அந்தந்த மாதிரி வீடுகள் ஏகப்பட்ட அளவில் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நான் கூடி ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ அதுகள் வந்து நீங்கள் இந்த 3 குரூப்ஸையும் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால், அந்த 3 சொந்தக்காரர்களும் வித்தியாசமான நோக்கம், வித்தியாசமான அணுகுமுறை, வித்தியாசமான ஃபைனான்ஷியல் பேக்கிங் உள்ளாக்களை தான் இருப்பாங்க. அப்போ இதில் நீங்கள் அது எங்கே அந்த கஸ்டம் ஹோம்ஸ்க்கும் ஸ்பெக் ஹோமோ குக்கி கட்ட ஹோமுக்கும் ஒரு சின்ன ஒரு வருமா இருக்கிறது எங்கே என்று சொல்லி சொன்னால், முதலாவது வந்து இந்த சின்ன வீடுண்டு நான் சொல்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த சைஸில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே கட்ட வலிக்கிறாக்கள். அந்த வீடு அவைகிட்ட ஒரு காணி இருக்குது, கட்ட போயினோம்னு சொல்லி போய் ஒரு பில்டரை அணுகலாம். இப்போ எல்லா பில்டர்ஸும் இப்போ 9 ஆர்ச் எஸ்டேட்ஸ் மாதிரி எல்லா பில்டர்ஸும் வந்து நாங்கள் எங்களை சொல்லுவது டிசைன் அண்ட் பில்ட், பிளானிங், டிசைனிங் அண்ட் பில்டிங். இப்போ என்னட்டு ஒரு ஆள் வந்தால் நானே டிசைன் பண்ணி கட்டி கொடுக்கலாம். இப்போ அந்த இடத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த இவர்கள் போய் சொல்லேக்குள்ள அந்த டிசைனர்ஸ்கிட்ட ஏற்கனவே நிறைய வீடுகள் கட்டப்பட்ட அந்த சைஸில் கட்டப்பட்ட வீடுகள் இருக்குது. அவர்கள் அதைத்தான் எடுத்து இவற்றை கொடுத்து இதுதான் கூட வீடு. ஏனென்றால் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அவர்கள் இந்த ஃபீட்பேக், இது எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் என்று சொல்வதற்கு அவைக்கு அந்த திங்கிங் இல்லை, யோசனை இல்லை, அனுபவம் இல்லை. அப்போ இவற்றை கொடுத்து விட்டால் அது வந்து உடனே ஒரு கஸ்டம் பில்ட் ஹோம் இல்லாமல் ஒரு குக்கி கட்ட ஒரு ஸ்பெக் ஹோமாக மாறுது. அப்போ அந்த மாறும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், முதலாவது பட்ஜெட், ஒரு காணி இருக்குது, அந்த வீட்டை பில் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட செலவு போகும். இது ரெண்டையும் சேர்த்து அவர்கள் அதை யோசிக்க வேணும், உண்மையாகவே நான் ஒரு கஸ்டம் பில் ஹோம் தான் செய்கிறேனா, இந்த சைஸ் வீடை நான் வேறு எங்கேயாவது ஏதாவது வழியில் எடுக்கலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அது எங்கே ப்ராப்ளம், நீங்கள் முதலே சொன்னது போல் அவர்களுடன் தொடங்குறது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ போகும்னு கேட்குற ஒரு கேள்வியோடு தான் தொடங்குகிறார்கள். ஏனென்றால் அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. அவர்கள் வந்து வேறு யாரும் கூட சார்ஜ் பண்ணக்கூடாது என்றதில் கவனமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய பட்ஜெட்டும் வந்து டைட்டாக தான் இருக்கும் என்றதால் தான் அவர்கள் அது ஒரு ஹோம் ஒர்க்காக செய்கிறார்கள். அதில் ஒரு வித குறையும் இல்லை. இருந்தாலும் அது வந்து ஒரு பிரச்சனையாகவே மாறும் பிறகு அந்த கேள்வி. அது ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு பில்டர் ஒரு எஸ்டிமேட் கொண்டு கொடுக்கும் பொழுது இவ்வளவு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு $250 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டித்தாரேன் என்றால், உங்களுக்கு விளங்க வேணும் அந்த $250க்கு எந்த மாதிரி குவாலிட்டியான வீடு உங்களுக்கு வரப்போகுது, எந்த அளவுக்கு அவர் ஃபினிஷ் பண்ணி தரப்போகிறார், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டாக தான் வரப்போகுது. அது உங்களுக்கும் நிறைய அறிவு இருக்க வேணும். வீடு வாசலுக்கு பில்டர்ஸும் வந்து அதை டிரான்ஸ்பரண்டாக செய்து கொடுக்க வேணும். அங்கே தான் அந்த சில சிக்கல்கள் வரப்பார்கள்.
பிறகு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கிச்சனை போட்டால் உதாரணத்துக்கு அவர்கள் சொல்லுவோம் இந்த கிச்சன் நான் எதிர்பார்க்கல, நீங்கள் வேறு எதுவும் எல்லாம் சொன்ன நீங்கள் கட்டைகளா அவர் சொல்லுவார் இல்லை இந்த விலைக்கு இதுதான் கிச்சன், உங்களுக்கு இதை விட பெருசு நல்லது வேணும்னு சொல்லி சொன்னால் அது அப்கிரேட் எக்ஸ்ட்ரா, அதுக்கு நீங்கள் பே வேணும். அப்போ அந்த $250 அந்த per square feet ஆன விஷயம் வந்து அது வேறு 350 வந்து முடிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இப்போ இதில் நாங்கள் வந்து கஸ்டம் ஹோம் பில்டுக்கும் ஸ்பெக் ஹோம், அதாவது குக்கி கட்ட ஹோம்ஸ் இந்த வித்தியாசங்கள் பார்த்து அதில் வர சிக்கல்கள் சிலதுகள் அதையும் பார்த்து நாங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய லக்ஸரி ஹோம் கட்டுறவர்கள் வந்து சில நேரங்களில் வித்தியாசமாக இருப்பார்கள். அவர்களுக்கு பட்ஜெட் இருக்குது, அவர்கள் சில நேரம் சிந்திப்பார்கள் இது எப்படி நாங்கள் அணுகி இப்படி per square feet கணக்கில் போகக்கூடாது, அப்போ அதுக்கு என்ன வழி இருக்குது என்றதை வந்து இருந்து பெரிய கொஞ்சம் ரெப்யூட்டபிள் பில்டர்ஸோடையோ அல்லது அனுபவம் வாய்ந்த பில்டர்ஸோடு இருந்து கதைப்பது தான் அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஆகவே மற்றவர்கள் செய்கிறார்கள், மற்றவர்கள் கட்டுகிறார்கள், நாங்களும் கட்டி முடித்து விட வேண்டும், நாங்களும் ஒரு கஸ்டம் பில்லில் இருக்க வேண்டும் என்று யோசித்து நாங்கள் ஒரு அடியை எடுத்து வைத்து கஸ்டம் பில்லுக்கு பதிலாக கஷ்டங்களை விலை கொடுத்து வாங்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் முன்கூட்டியே நாங்கள் அது தொடர்பிலான ஒரு வெளிப்படையான உரையாடல் ராஜ் சொன்னது போல ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கன்வர்சேஷனை நாங்கள் வச்சா இந்த வீடு எப்படி வரப்போகுது, இதில் என்னென்ன மெட்டீரியல் பாவிக்க போயினோம், எப்படியாக இந்த வீட்டின் லுக் இருக்க போகிறது, அதற்குள் பாவிக்கக்கூடிய ஃபினிஷஸ் எப்படி இருக்க போகிறது, அது 10 feet சீலிங்கா அல்லது 11 feet-ஆ அல்லது அதன் கிச்சன் எப்படி இருக்க போகிறது, பேஸ்மெண்ட், இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் நுணுக்கமாக இருந்து பேசி ஒரு இரண்டாவது இது நான் இருக்கிற ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாகத்தான் ஒவ்வொருவரை பொறுத்தவரையிலும் இந்த கஸ்டம் பில் என்கின்ற ஒரு விஷயம் வருகின்ற போது, ஏனென்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடாக எப்போதுமே வீடு இருக்கும், அதுவும் கஸ்டம் பில் என்று வருகின்ற போது அது மிக மிகப்பெரிய முதலீடாக இருக்க போகிறது. அதை அவசரப்படாமல் அல்லது மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல ஏற்படாமல் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் கட்டிப்பிடிப்பது கஷ்டப்படாமல் கஸ்டம் பில்டை கட்டுவதற்கு உதவியாக இருக்கும். பொதுவாக இந்த பட்ஜெட் என்று வருகின்ற போது ராஜ் என்னென்ன விஷயங்களை நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும், யார் அல்லது எந்த லெவலில் இருக்கேக்க நாங்கள் ஒரு கஸ்டம் பில்லுக்கு போகிறதாக இருந்தால் ஒரு பேசிக்காக எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்க வேண்டும், அதை ஒரு பில்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி. இப்போ எல்லாமே வந்து டிசைனில் தான் தொடங்குகிறது. ஒரே வீடை அந்த எக்ஸாக்ட் சேம் வீட்டை 3 டிசைனர்ஸ் 3 விதமாக அணுகுவார்கள். அதுக்கு 3 பேர் டிசைனர்ஸ் அணுகுவார்கள், 3 இன்ஜினியர்ஸும் 3 விதமாக அந்த டிசைனை போடுவார்கள் அப்ரூவலுக்கு போகும் பொழுது. அதிலேயே அந்த காஸ்ட்ன்றது வந்து வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பீம் அண்ட் காலம்ஸ் எல்லாம் சைஸ் பண்ணும் பொழுது இனி இல்லைன்ற பெரிய பீம் அண்ட் காலத்தை சைஸ் பண்ணலாம், அதுக்கு அந்த வீட்டுக்கு தேவை அற்றது. அதை அவர் தனக்கு தன்னை கம்ஃபர்ட்டுக்கு ஆக அந்த இன்ஜினியர் அதை செய்கிறார். ஆனால் அதே நேரம் இன்னொரு இன்ஜினியர் வந்து இந்த வீட்டுக்கு இவ்வளவும் காணுமென்று சொல்லி செய்யல, இது இந்த 2 வித்தியாசத்துக்கு இந்த 2த்துக்கு உண்மையிலே காஸ்ட் வந்து ஒரு 10,000 வீட்டின் சைஸை பொறுத்து பெரிய ஒரு வித்தியாசம் வரும். அப்போ இந்த வீட்டு சொந்தக்காரர் வந்து 2 விதமாக அணுவார். ஒன்று வந்து வேறைய தங்களுக்கு பிடித்த ஒரு டிசைனர் இன்ஜினியர்கிட்ட போய் எல்லா பிளானையும் கீறிட்டு பிறகு வந்து ஒரு பில்டர்கிட்ட அணுகுவார்கள், எங்களுக்கு இதை பில் பண்ணி தாங்கோண்டு. அந்த பில்டர் வந்து கவனமாக உத்து பார்க்க வேணும், அதுக்கு உண்மையான காஸ்ட் எவ்வளவு வரப்போகுது, இவர்கள் எப்படி கீறி இருக்கிறார்கள், அதுக்கு எப்படியான கூரை போட்டிருக்கிறார்கள், எப்படியான பீம் போட்டிருக்கிறார்கள், எப்படியான குளம் போட்டிருக்கிறார்கள்ன்றதில் வச்சே அந்த டிசைன்லேயே நிறைய காஸ்ட் வித்தியாசங்கள் வரும். அதாவது நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி ஃபோனுக்குள்ளே எடுத்து இந்த வீட்டுக்கு எவ்வளவு per square feet நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்பது வந்து ஒரு தவறான கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரு பில்டர் மறுமொழி சொல்லுவாராக இருந்தால் அதுவும் தவறான விஷயம். இப்போ அதில் தான் அந்த பிரச்சனை, அந்த காஸ்ட் இதுகளெல்லாம் தொடங்குகிறது. ரெண்டாவது வந்து ஸ்கைஸ் த லிமிட் என்று சொல்லுவார்கள். ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னவும் செய்யலாம், அதில் அந்த செய்கிறதுல தான் அந்த காஸ்ட் எல்லாம் தங்கி இருக்குது. இப்போ அது வந்து இப்போ வீட்டுக்குள்ளுக்கு ஸ்விம்மிங் பூல் போடலாம், அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்து ட்ரிம் ஒர்க் வந்து பேசிக் ட்ரிம்மும் போடலாம், இனி இல்லைன்ற லவிஷான ட்ரிம் ஒர்க்கும் செய்யலாம். அப்போ இப்படியான ஒன்று அம்யூனிட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது காஸ்ட் கூட வருது. அதே நேரத்தில் குவாலிட்டியான வேலைகள் ஒர்க்மன்ஷிப் செய்யும் பொழுதும் அந்த காஸ்ட் வந்து கூட வருது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கூரை வந்து சும்மா ஒரு ஆஷ்ஃபா கூரையை போடலாம்,
அதே நேரத்தில் ஸ்டாண்டிங் சீமாக இருக்கலாம் அல்லது டவின்சி ஸ்லேட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து 3 மடங்கு கூடின கூரைகள் வருகிறது. இதெல்லாம் வந்து அவரவர் அறிந்து கொள்ளாமல் அந்த ப்ரொஜெக்டை வெள்ளன தொடங்கி போட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு பிறகு அந்த பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் அதுகளெல்லாம் மாற்றும் பொழுது அந்த பட்ஜெட் வந்து வித்தியாசப்படும். அங்கு வந்து ஒரு பில்டரும் அந்த ஓனர்ஸும் வந்து இருந்து ஆறுதலாக கதைச்சு அதை செய்விக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த உரையாடல் என்பதுதான் மிக முக்கியம். நாங்கள் ஒரு மிகப்பெரிய முதலீட்டை மேற்கொள்ளுகின்ற போது அதற்காக ஒரு கால எல்லையை எடுத்து மிக தெளிவாக அந்த வரைபடத்தை கீறி இந்த வீடு எப்படி பெறப்போகிறது, என்ன மாதிரியான குவாலிட்டி, என்ன மாதிரியான ஃபினிஷஸ் இருக்க போகிறதுன்றது எல்லாமே கீறி எழுதி அதை இரு தரப்பும் இணங்கிய பின்னர் அந்த வீட்டை கட்டத் தொடங்கினால் ஏமாற்றங்களை அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்களை நாங்கள் சந்திக்கும். அப்படி இருந்தாலுமே கூட ராஜ் சொன்னது போல இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நாங்கள் சொன்னது போல கட்டி முடிக்க முடியாது. ஆகவே அதற்காகவும் நாங்கள் எங்களுக்கான அந்த பஃபர் ஜோன் ஒன்றையும் நாங்கள் வைத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த பொதுவாகவே வீடென்று வருகின்ற போது அல்லது எந்த ஒரு பொருள் கொள்வனவாக வருகின்ற போதும் நாங்கள் ஒரு வாரண்டி என்கின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதற்கான உத்தரவாதம் எப்படி இருக்க போகிறது, எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகிறது, நம்பி ஒரு வீட்டில் எவ்வளவு பெரிய முதலீட்டை செய்துவிட்டு அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை எதிர்காலத்தில் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது, அதற்கான காப்புறுதி, அதில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு யார் பொறுப்பு, இப்படியான கேள்விகள் வருகின்ற போது அதில் டெரியோன் என்கின்ற ஒரு விஷயம் பெறுகிறது. டெரியோன் வாரண்டியோடு கட்டப்படக்கூடிய கஸ்டம் பில் இருக்கலாம், அல்லது டெரியோன் வாரண்டி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக ஒரு வீட்டை கட்டுவதாக இருக்கலாம். இந்த இரண்டுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம், என்னென்ன அனுகூலங்கள் இருக்கிறது, செலவினமாக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பாக இருக்கலாம், இப்படி இதை பற்றி விளக்க முடியுமா? ஆமாம். இப்போ அது டெரியோன் வாரண்டி என்று சொல்லுவது வந்து இப்போ நீங்கள் ஒரு பில்டர் அல்ல, இருந்தாலும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இதை மைண்டில் வச்சுக்கொண்டு ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் நீங்கள் இருக்காமல் உடனே அந்த வீட்டை வெளிக்கிட்டுறீங்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த டெரியோன் வாரண்டி தேவை. அதோட ஒரு HST இம்ப்ளிகேஷன்ஸும் வரும். அதே நேரம் நீங்கள் ஒரு பில்டர்கிட்ட கொடுத்து கட்டும் பொழுது அந்த பில்டர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். பில்டர்ஸ் நார்மலாக மீன்ஸ் அது அந்த லீகலி ஒரு பில்டர் வந்து டெரியோனில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டெரியோன் வாரண்டியுடன் தான் உங்களுக்கு வீட்டை கட்ட வேண்டும். அதுக்கு வந்து முழு காஸ்டையும் அந்த பில்டரை எடுத்து சொந்தக்காரரிடம் இருந்து எடுத்து அவர் அந்த வீட்டை கட்டி டெரியோன் வாரண்டியுடன் கொடுப்பார். ரெண்டாவது வழி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டை நீங்கள் டெரியோன் வாரண்டி இல்லாமல் கட்டலாம், ஆனால் உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு பில்டராக இருக்கலாம். இப்போ 9 எஸ்டேட்ஸ் அந்த மாதிரியான வேலைகளும் செய்கிறாங்க. நீங்கள் அந்த பில்டரை அணுகி சொல்லலாம், அது என்னுடைய வீடு, எனக்கு டெரியோன் வாரண்டி தேவை இல்லை, நீங்கள் எங்களுக்கு இந்த வீட்டை எப்படி எங்களுக்கு உதவி செய்வீர்கள் காட்டுவதற்கு. அதுக்கு வந்து சொல்கிறது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், இன்ஸ்பெக்ஷன்ஸ், மற்றது ட்ரேட்ஸை செலக்ட் பண்ணுறது, மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறது, சகல விதமான சேவைகளையும் அந்த ஒரு பில்டர் செய்து கொடுக்கலாம். அதுக்கு டெரியோன் வாரண்டி தேவை இல்லை. ஆகவே அவருக்கு நீங்கள் அதை ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுவதற்குரிய செலவினங்களை கொடுக்கலாம். ட்ரேட்ஸுக்கான செலவினங்களை நீங்கள் நேரடியாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக பட்ஜெட்டை உங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கலாம். ஆகவே அது மிக முக்கியமானதாக இருக்கும். அப்படியான ஒரு வீடு கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வருகிறது, கொலாம் உடைந்து விட்டது, அல்லது ரூஃபில் பிரச்சனை இருக்கிறது, அல்லது பேஸ்மெண்டில் லீக் வந்தால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அல்லது அப்படியான ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதை எப்படி நாங்கள் அணுக வேண்டும்? ஆமாம். இப்போ டெரியோன் வாரண்டி என்ன விதமான ஒரு வாரண்டியை கொடுக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேணும். அது வந்து ஸ்ட்ரக்சரல் என்று சொல்லுவது வந்து 7 வருஷம், ஒர்க்மன்ஷிப் வந்து 1 இயர். இப்போ அதை விட அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருமா இருந்தால் அது டெரியோன் வந்து மிக உன்னித்து பார்த்து கவனமாக என்ன பிழை, யார் எப்படி என்ன நடந்ததுன்றதை அறிந்து பில்லரிடம் கேட்பார்கள், இந்த வேலையை செய்து கொடுக்க வேணும், நீ ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேணும்னு சொல்லி. இப்போ சொந்தமாக ஒரு ஆள் வீடு கட்டும் பொழுது ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜரோ ஒரு பில்டருக்குள்ளால் அந்த மாதிரி டெரியோன் வாரண்டி இல்லாமல் அதை கட்டும் பொழுதும் அது வந்து அந்த ரிஸ்க் என்ற விஷயத்தை வந்து அந்த ஓனர் தான் எடுப்பார். இதில் பெருசாக பயப்படுறதுக்கு ஒரு இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் 2 வருஷத்திலும் வந்து ஒரு ஸ்டோம் வரலாம், அந்த ஸ்டோம் வந்து கூரையை டேமேஜ் பண்ணலாம். அதுகளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனபடியால் இந்த முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த பேஸ்மெண்ட், அந்த வாலில் இருக்கிற கிராக்ஸ் வருகுதா, லீக்ஸ் இருக்குதா,
இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு முதல் வருஷம் ஃபவுண்டேஷன் வோல் போட்டு அதெல்லாம் உள்ளுக்கு எல்லாம் முடிக்க விடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும். அப்படி ஏதாவது ப்ராப்ளங்கள் வருமா இருந்தால் நாங்கள் அதுக்கிடையிலே கண்டுபிடிச்சு விடலாம், இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு சொல்லி. அதுக்கு பிறகும் அப்படி ஏதாவது ஒன்று வருமா இருந்தால் அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எந்த வீட்டுக்கு நீங்கள் எப்படி அணுகுறீங்களோ அப்படி ஒரு பிரச்சனையை அதே மாதிரி அணுகுமுறையை நாங்கள் இங்கேயும் தண்ட வேணும். அந்த காலத்தில் மாதிரி இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏனென்றால் அது எங்கேயாவது கண்டுபிடிக்கிறது எல்லாம் இப்போ நிறைய கேஜெட்ஸ் வச்சுருக்கா, இங்கே லீக் வருது, இங்கிருந்து வருது, அது அவ்வளோத்தையும் எடுத்துட்டு அதுக்கு செலவாகும், கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்று நாங்கள் கருத தேவையில்லை. அடுத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி, நாங்கள் பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த வீட்டு கட்டுமானம் ஒரு கஸ்டம் பில்ட் ஹோமுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் எப்படியாக இருக்கும், அதாவது ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எப்படியாக இருக்கும், அதற்கிடையிலே முழுமையான பணமும் அந்த வீட்டை கட்டுவதற்கு தேவையான முழுமையான பணமும் அவர்களிடம் இருக்க வேண்டுமா, அல்லது காணி ஒன்றை ஒரு சொந்தமாக வைத்துக்கொண்டு வேறு ஏதாவது கடன் அடிப்படையிலே பெற்று ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லோனின் அடிப்படையிலே இந்த கஸ்டம் பில்டை கட்டி முடிக்கலாமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமாம். இப்போ அது வந்து ஒவ்வொரு கிளையண்ட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு கிளையண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள். சில கிளையண்ட்ஸ் பெய்ட் ஆஃப் காணியும் வச்சிருக்கிறார்கள், அதுக்கு தேவையான பணமும் வச்சிருக்கிறார்கள், அந்த முழு வீட்டையும் தங்களோட செலவிலேயே கட்டுவதற்கு. சிலவர்கள் காணியை போய் வாங்குவார்கள், அதுக்கு ஒரு மோட்கேஜ் இருக்கும். அதை விட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்கேஜ் என்ற ஒரு இதுவும் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது. அதை அவர்கள் எடுக்கலாம் அல்லது எடுக்காமல் விடலாம். அது எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்கேஜ் வந்து ட்ரோ என்ற ரீதியில் தான் போகும். அவர் எல்லா காசையும் முதல்ல தரமாட்டார்கள். அது முதல்ல கொஞ்சம் தந்து 60%க்கு நீங்கள் உங்களோட பணம் இருக்க வேணும். அந்த 60%க்கு போன பிறகு தான் அந்த ட்ரோ வர தொடங்கும். ஓகே, அப்போ அப்படியான கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்கேஜுக்கு போகும் பொழுது அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனை எடுக்க பார்ப்பார்கள். அப்போ எடுக்கும் பொழுது காணியில் இருக்கிற மோட்கேஜுக்கு தான் முதல்ல கட்டி அதை க்ளீன் பண்ணிட்டு தான் மிகுதியை அதிலிருந்து லோன் வேல்யூவில் எடுத்துக்கொண்டு போக பார்ப்பார்கள். ஆகவே ஒரு கஸ்டம் பில் செய்வதாக இருந்தால் பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒரு ஸ்டேபிளான நிலையில் இருந்து கொண்டு அதை கட்டுவதற்கு தேவையான பொருளாதார பலத்தோடு இருந்து கொண்டு ஆரம்பிப்பது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள். என்றால் தொடங்கிவிட்டு பின்பு அதற்கு பணம் இல்லை என்றால் போட்ட காசும் அப்படியே நிற்கும், அதை கட்டி முடிக்காமல் அதை காலம் தாழ்த்துகின்ற போது இன்னும் செலவினங்களும் ஏற்படுமாக அந்த விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுடைய நிறுவனமும் கூட நைன் ஆர்ச் எஸ்டேட்ஸும் கூட இந்த நெட் ஜீரோ என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அரசாங்கங்களும் இப்போது இந்த நெட் ஜீரோ ஹோம்ஸ் பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். அது என்ன ஒரு புதிய விடயமாக இருக்கிறது, ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நெட் ஜீரோ ஹோம் என்று சொல்லுவது வந்து அப் டு 80% எனர்ஜி சேவிங்ஸ் வரக்கூடிய வீடுகள். அது வந்து பில்டிங் கோட் மாறுபட்டு கொண்டு போகிறதால அதுக்கேற்ற மாதிரி பில்டிங் கோடும் மாறிக்கொண்டு போகுது. இப்போ இன்சுலேஷன் ஆர் வேல்யூ கூட்டுறாங்க, அதே மாதிரி அந்த அப்ளையன்சஸுக்கு எனர்ஜி ஸ்டார் ஒன்று வேணும்னு சொல்கிறார்கள். இப்படி எல்லா விதமான எலிமெண்ட்ஸையும் கருத்தில் கொண்டு தான் அந்த நெட் ஜீரோன்ற ஒரு கன்செப்ட் உருவாகுது. அந்த நெட் ஜீரோன்ற கன்செப்ட் வந்து கார்பன் எமிஷனை குறைப்பதற்கு, என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி செய்வது. அது வந்து ஒரு வீட்டில் அப் டு 80% எனர்ஜி சேவிங்ஸுக்காக கட்டப்படுற ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து அந்த ரினியூவபிள் எனர்ஜி கொண்டு வரது வந்து ஒரு பெரிய முக்கியமான நோக்கம். இப்போ 2030 வரும் பொழுது இன்னும் ஒரு 6 வருஷம் தான் இருக்குது. எல்லா புது வீடுகளும் வந்து நெட் ஜீரோவாக தான் கட்டப்பட வேண்டும். அதை இப்போயே தொடங்கி விட்டார்கள். இப்போ நைன் ஆர்ச் எஸ்டேட்ஸும் ஒரு நெட் ஜீரோ குவாலிஃபைட் பில்டர். இப்போ இதில் வந்து 5 விதமான விஷயம் வந்து வீடை கட்டேக்கில் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஒன்று வந்து அந்த பில்டிங் ஏர் டைட்னஸ் என்று சொல்லுவார்கள். அந்த ஏர் டைட்னஸ் வந்து அளக்கும் பொழுது ஏசிஹெச் என்று சொல்லி ஒரு விஷயத்தை வச்சு அளக்கிறது. அது ஏர் சேஞ்ச், எவ்வளவு காற்று வெளியில் போகுது, எவ்வளோ வெளி காற்று உள்ளுக்கு வருது. ரெண்டாவது வந்து பில்டிங் கிரேடுக்கு மேலுக்குள்ள சிவரை வெளியில் எக்ஸ்டீரியர் இன்சுலேஷன் வந்து 1 to 2 inches வைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ வழி பண்ணி கொண்டிருக்கிறோம் நெட் ஜீரோக்களால். அப்போ ஆர் வேல்யூன்ற ஒரு கன்செப்ட் இருக்குது. நாங்கள் இன்சுலேஷன் எல்லாம் செய்கிறது. ஆர் வேல்யூ வந்து 25 நான் வச்சால் வெளியில் போடுற இன்சுலேஷன் 1 to 2 inches வந்து 5 ஆர் வேல்யூவாக இருந்தால் உள்ளுக்கு 20 போட்டால் காணும்.
அந்த அந்த வெளியில் போடுறதுக்கு ரீசன் அந்த எங்களுடைய அந்த ஏர் டைட்னஸை சரியாக வச்சுருப்பது, டியூ பாயிண்ட்டை கவனமாக பார்த்துறது, வெளிக்காற்று குளிர், உள்காற்று வெப்பம், அதில் வந்து கண்டென்சேஷன் வரும், மொய்ஸ்சர் வரும், அப்புறம் மோல் வரும், தண்ணியோடும் அந்த பிரச்சனைகள் இல்லாமக்கிறதுக்கு தான் அதை நாங்கள் செய்கிறோம். மூன்றாவது வந்து இப்போ ஃபர்னஸ் வந்து ஃபர்னஸ் ஹீட்டிங் அந்த மாதிரி அப்ளையன்சஸ் நாங்கள் கொண்டு வரும் பொழுது அதுகளெல்லாம் வந்து நெட் எனர்ஜி ஸ்டாரா அல்லது ஏர் பேஸ்ட் ஹீட்டிங் பம்பில் வேலை செய்யக்கூடியதுகளை கொண்டுடலாமா, அப்படியான விஷயங்கள் வந்து அது இன்னொரு ஒரு எலிமெண்ட். நாலாவது வந்து எங்களுடைய விண்டோஸில் பார்க்கும் பொழுது பில்டிங் கோட் வந்து இனி இல்லைன்ற ஒரு மினிமம் ஒரு ஸ்டாண்டர்டு தான் சொல்லுவார்கள், இந்த விண்டோ ஓட்டாக காணமாண்டு. ஆனால் நெட் ஜீரோன்னு பார்க்கும் பொழுது நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அந்த எனர்ஜி ரேட்டிங்கை விட யூ ரேட்டிங்கை பார்க்க வேணும். அதே நேரத்தில் எவ்வளவு வெளியில் இருக்கிற சூரிய வெளிச்சத்தை ஹீட் உள்ளுக்கு வருதுன்றதை குறைக்க வேணும். இப்போ அது வந்து 0.35 to 0.40 வச்சிருக்கிறது தான் அந்த நெட் ஜீரோன்ற இது. அப்போ அந்த விண்டோ வந்து நல்ல விண்டோஸை போடுவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு. இப்போ இப்படியான விஷயங்கள் வந்து இந்த நெட் ஜீரோன்னு கதைக்கும் பொழுது வந்து வீடு கட்டுவதில் தான் மிகவும் முக்கியமான கவனம் செலுத்த வேணும். அதுக்கு விஷயம் தெரிஞ்ச ஒரு பில்டர் உண்மையாகவே ஹொனஸ்டாகவே அந்த கிளையண்ட்டுக்கு அப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுப்பது வந்து ஒரு முக்கியமான விஷயம். மிக முக்கியமானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நிறைய கரிசனைகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது பற்றி அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை முன்மொழிவுகளை கொண்டு வந்திருக்கிறது. அப்படியாக நீங்கள் எதிர்காலத்தில் வீடுகளை உருவாக்குகின்ற போது இந்த நெட் ஜீரோ கன்செப்ட் என்பது இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உங்களுடைய வீட்டில் அதிக அளவிலான சக்தி சேமிப்பினை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக பொருளாதார நன்மைகள் கிடைக்கின்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட சுற்றுச்சூழலுக்கு உங்களுடைய வீட்டினால் பாதிப்புகள் ஏற்படுவது குறைக்கப்படுகிறது. இதுதான் இந்த நெட் ஜீரோவின் கன்செப்டாக இருக்கிறது. ராஜ் சொன்னது போல கட்டுமானத்தை தொடங்குவதிலிருந்து முடிக்கும் வரை அதில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் ஒரு வீட்டை வடிவமைப்பதாக இருந்தால், ஒரு கஸ்டம் பில்லை நீங்கள் கட்டப்போகிறீர்களாக இருந்தால் இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய புதிய வீடு ஒன்றை கட்டுவதாக இருந்தால் இந்த நெட் ஜீரோ என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்த இன்னொரு விடயம் இருக்கிறது ராஜ். இந்த வீடுகளை கட்டுவதற்காக நாங்கள் ஒரு பில்டரை எப்படியாக தெரிவு செய்யலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பட்ஜெட்டோடு வருவார்கள். நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250, அவர் 350 or 450, என்னோட பட்ஜெட் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோட பட்ஜெட் கேட்கக்கூடாது அப்படின்னு தான் நான் கட்டுவேன் என்று சொல்லி இப்படி பலர் பல்வேறுபட்ட அணுகுமுறைகள் அப்ரோச்சஸை வைத்திருக்கிறார்கள். ஒரு கஸ்டம் பில் ஹோம் கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒருவர், அவரிடம் பொருளாதாரம் இருக்கிறது, அவரிடம் காணியும் இருக்கிறது, ஒரு பில்டரை செலக்ட் பண்ணுகின்ற போது என்னென்ன விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டும்? அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் உண்டு. இது என்னென்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ விதமான, இப்போ நான் தொடங்கும் பொழுது இந்த கஸ்டம் பில்ட் ஹோம்ன்ற கன்செப்டே ஆக்களுக்கு கணக்கு தெரியாமல் இருந்த டைம். அப்போ பில்டர்ஸும் குறைவு. இப்போ வந்து ஏகப்பட்ட பில்டர்ஸ் இருக்கிறார்கள். அப்போ எல்லா பில்டர்ஸும் எல்லாத்துக்கும் ரெடி இல்லை உண்டு. அது ஏனென்று சொல்லி சொன்னால் சில பில்டர்ஸ் வந்து மாஸ் வால்யூம் செய்ய விரும்புபவர்கள். அவர்கள் இப்போ கஸ்டம் ஹோம் பில்டர்ஸ் என்று சொல்லி கொண்டாலும் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு 10-15 வீடுகள் கட்டுறவர்களாக இருப்பார்கள். அவர்களை நீங்கள் பார்த்தீங்களென்று சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து ஒரு குக்கி கட்ட ஸ்டைலில் தான் செய்து கொண்டு போவார்கள். அதுக்கேற்ற ஒரு கிளையண்ட் போய் சொன்னால் எனக்கு வீடு கட்ட வேணுமென்று சொல்லி அவர்கள் அதை கஸ்டம் பில் ஹோம் என்று யோசித்து கொண்டு போனாலும் இவர் ஹோம் நாங்கள் கஸ்டம் பில் ஹோம் பண்ணுவோம்னுட்டு அந்த சைஸில் நிறைய வீடுகள் கட்டி இருந்தால் அதுன்ற ஒரு பிளானை காட்டி இதுதான் உங்களுக்கு வரும், இது நல்லா இருக்கும் என்று சொல்லி அதை கட்டி அப்படியான ஒரு திசையில் போகிற சில பில்டர்ஸ் இருக்கிறார்கள். சில பில்டர்ஸ் இருக்கிறார்கள் அந்த மாஸ் ப்ரொடியூசிங் ஹோம்ஸுக்கு போவதில்லை. அவர்கள் வந்து செலக்டிவாக ஒரு வருஷத்துக்கு நல்ல கஸ்டம் பெரிய கஸ்டம் பில் ஹோம்ஸ் வந்து 3-4 செய்பவர்களாக இருப்பார்கள். இப்படி பலவிதமான கஸ்டம் பில்டர்ஸ் இருக்கிறார்கள். அது வந்து கிளையண்ட்ஸ் வீடு சொந்தக்காரர்கள் கட்டப்போகிறவர்கள் வந்து வடிவாக அதை அணுகி அவர்களோட கதைச்சி இன்டர்வியூ பண்ணி பார்க்க வேணும். ரெண்டாவது வந்து ஹோம்ஒர்க், ஒரு டியூ டிலிஜென்ஸ் வந்து செய்ய வேணும். அது வந்து HCRA என்ற ஒரு பொடி தான் இந்த பில்டர்ஸுக்கு லைசன்ஸ் கொடுக்குறது.
அவர்களுடைய வெப்சைட்டுக்கு போனால் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அங்கே போய் இந்த பில்டரை சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர்களுக்கு எதிராக வழக்குகள் இருந்ததா, என்ன ப்ராப்ளங்கள் இருந்தது, டெரியோன் கேஸ் போட்டு அவர்கள் அப்படி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குதா, அப்படியான நிறைய விஷயங்களை அறிந்து கொள்வது முக்கியம். மூன்றாவது ரெஃபரன்ஸ் செக் செய்யலாம். ஆக்கள் தேடி பார்க்கலாம், இவர் எப்படியான பில்டர், என்னென்ன ப்ராப்ளங்கள் வந்தது, இவருக்கு இருந்ததா இல்லையா, கட்டினவர்களை கேட்டு பார்க்கலாம். அப்படியான ரெஃபரன்ஸ் செக்கை செய்து பார்க்கலாம். மற்றது அப்போ ஒரு பில்டர் வீடு கட்டும் பொழுது நீங்கள் அங்கே போய் அந்த பில்டிங் கட்டுற வீட்டின் சைட்டில் வெளியில் நின்று பார்க்கலாம், எப்படி இந்த வீடு கட்டப்படுகிறது, இவர் எப்படி அதை கையாளுறார் இந்த பில்டர். அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து அதை முடிவெடுப்பது நல்ல. இந்த கஸ்டம் பில்ட் ஹோம் என்று சொல்லி உண்மையான கஸ்டம் பில்ட் ஹோம், அதுவும் அல்ட்ரா லக்ஸரி கஸ்டம் பில்ட் ஹோம் என்று கட்டும் பொழுது அந்த பில்டர் அதுக்கேற்ற ஆட்டிடியூட், ப்ரொஃபஷனலிசம், கம்யூனிகேஷன், மற்றது ட்ராக் ரெக்கார்ட், அது மிகவும் முக்கியம். இவர் கட்டியிருக்கிறாரா, இவர் எப்படியான பில்டர் இவர்ன்றதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ஏனென்று சொன்னால் எல்லா பில்டர்ஸுக்கும் அந்த 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 ஆட்டிடியூட், அந்த ப்ரொஃபஷனலிசம், அந்த கம்யூனிகேஷன், அந்த இந்த என்னதுக்கு சொல்கிறது பேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், பொறுமை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெரிய ஒரு கஸ்டம் பில்ட் ஹோம் கட்டும் பொழுது அந்த கிளையன்ஸுக்கு ஒரு பிளானில் வச்சு டிசிஷன் அவர்களால் மேக் பண்ண முடியாது. அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், வீடு கட்ட தொடங்கின பிறகு தான் அதை மாற்றி இதை மாற்றி, இதுக்கு அதை போடு அதற்கு இதை போடுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவர்களாகவே உருவாக்குறதுகள். ரெண்டாவது அப்படி ஒரு பெரிய வீட்டை கட்டும் பொழுது ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணப்படாத ப்ராப்ளங்கள் சேரும். அப்போ அதை எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அந்த பில்டருக்கு இருக்க வேண்டும். அதை அனுபவத்தில் வரலாம், அதை அவர்கள் பாவிக்கிற ட்ரேட்ஸில் நல்ல நல்ல ட்ரேட்ஸ் பாவிக்கலாம். அப்படி அவர்கள் வித்தியாசமான ஹேட்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களால் மட்டும்தான் அப்படியான பெரிய அல்ட்ரா லக்ஸரி கஸ்டம் ஹோம் பில்டை செய்ய முடியும். அப்போ சில பில்டர்ஸ் அதை எடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு அது வேர்த் இல்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் மாஸ் ப்ரொடியூசிங் ஹோமில் தான் அவர்கள் மணி மேக் பண்ணுறவர்கள், அதில் எதுவித குறையும் இல்லை. சில பில்டர்ஸ் அதுக்கு போவதில்லை, இப்படியான ப்ரொஜெக்ட்ஸில் கொஞ்சம் ப்ரொஜெக்ட்ஸை வச்சு செய்பவர்களாக இருப்பார்கள். சில பேர் அதுவும் செய்து கொண்டு இதையும் செய்ய வெளிக்கிடுவார்கள். இதெல்லாம் பலவிதமாக இருக்கைக்குள்ள அந்த ஓனர்ஸ், சொந்தக்காரர் தான் அந்த டிசிஷனை வடிவாக இருந்து கதைச்சு மேக் பண்ணினா தான் அது ஒரு ஹெல்த்தியான ப்ரொஜெக்டாக முடியும். ஆகவே நீங்களும் ஒரு கஸ்டம் பில்ட் வீட்டின் கனவோடு இருந்தால், இப்படியாக ராஜ் சொன்னது போல அந்த பில்டரை தெரிவு செய்வதில் இருந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை முதலில் தெரிவு செய்து, அதை இவரால் கட்ட முடியுமா என்பதை பின்பு ஆராய்ந்து அறிந்து அதற்கு பின்னர் இது போன்ற ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை குறைக்கலாம். இல்லாமல் செய்ய முடியாது, குறைக்கலாம். ஒரு அழகான உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுவது உங்களுடைய எதிர்கால லட்சியமாக இருந்தால் இந்த விடயங்கள் உங்களுக்கு பயன்மிக்கதாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு இதுவரையில் இணைந்திருந்து பல்வேறு அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்காக ராஜ் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து விடுகிறோம். நன்றி, வணக்கம் ரமணா. நன்றி, வணக்கம். Since the beginning of time, the 9 planets have served as a prime example of grandeur in the universe and have had a profound impact on human history. On Earth, while 9 Arch structures bear immense significance, 9 Arch Estates is equally committed to constructing monumental homes with you, the luxury homeowner, in mind. 9 Arch Estates design and build each new home with meticulous attention to detail, blending opulence with practicality. A custom home builder who's revolutionized the concept of luxury home living with state-of-the-art amenities. 9 Arch Estates' commitment to building safer, energy-smarter homes is what makes us stand out amongst all the rest. See for yourself how our commitment to your ultimate satisfaction is critical to our home building approach. 9 Arch Estates, a home builder to depend on.